குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெல்லில் போட்டிருக்காங்க இன்ஜினியரிங் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங். கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, பிடெக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஃபுல் டீட்டெயிலாக பிடிஎஃப் ஃபைலில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேர்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்துடலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இன்ஜினியரிங் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் ட்ரைனிங்கில் பார்த்துடலாம். இதில் வந்து ஃபுல் டைமில் வந்து இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும், அல்லது 5 இயர் இன்டகிரேட்டாக முடிச்சிருப்பீங்களா அவங்களும் அப்ளை பண்ணலாம். என்ன டிசிப்ளின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலாஜி. டோட்டல் போஸ்ட் வந்து 150. அது மாதிரி சப் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோக பெர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பெல் சூப்பர்வைசர் ட்ரைனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். எத்தனை மார்க் வாங்கியிருக்கணும்? 65% மார்க் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 60% மார்க் வாங்கியிருக்கணும். இவங்களுக்கான டிசிப்ளின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ். டோட்டல் வேகன்சி வந்து 250. போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் யாரெல்லாம் இந்த கல்வி தகுதி இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறங்க. எப்போ ஆன்லைன் டேட்டு தொடங்குதுன்னு அப்ளிகேஷனுக்கு 1 பிப்ரவரி 2025. லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரி 2025. அடுத்த மாதம் தான் தொடங்குது. அட்வான்ஸாக அந்த பிடிஎஃப் வந்து போட்டிருக்கேன், அதனால் அதை பார்த்துக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் நான் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.